ஜெயிச்சிட்டேன். சூதாட்டத்துல அந்த சகுனியே வந்தாலும் இந்த செட்டி கிட்ட ஜெயிக்கவே முடியாது. யோ செட்டி, 10,000க்கு 10,000 கட்ட போடு. பணத்தை வை, விளையாடுவோம். யோ செட்டி, காய்ச்சல் சாராயெல்லாம் காசா தெரியலையா உனக்கு? போடு போடு. வெறுங்கையா இருக்கிறவங்கிட்ட வெத்து சிட்டாட நான் ஒன்னும் விவரம் கெட்டு போகல. நீ விவரமா இருக்கலாம், என்ன ஜெயிச்சவனை திரும்ப ஜெயிக்காம நான் இங்க இருந்து அனுப்பினதே இல்ல. குலுக்கி போடு. இதப்பா நாகராஜு, இது நீ சாராயம் காய்ச்சல் இடமா இருக்கலாம். உன்னை பார்த்து இந்த ஊரே பயப்படலாம். நான் பணம் காட்டு நரி. உன் சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டேன். நான் ஊருக்கு போகணும், வர்றேன். ஏய், அவன் சிங்கம் புலின்னு சொல்லியிருந்தானா நானே போயிருப்பேன். நரின்னுட்டு போறான், முழுசா போறான்டா. முண்டை பாக்கிருங்க. எப்ப பார்த்தாலும் சண்டைதான். நீ தப்ப தட்டி கேட்க வேண்டியது, ஏன் தலை உருள வேண்டியது. ஏய்யா, யார் யார கொலை பண்ணா உனக்கு என்ன? நீ எதுக்கு எல்லார்கிட்டயும் சண்டைக்கு போற? உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் உசுரோடவே இருக்க மாட்டேயா. ஏண்டா மூக்கா, நீ கூட தானே இருந்த, உன் அறிவு எங்க போச்சு? எனக்கு இல்லாத பத்தி எல்லாம் பேசாதம்மா. அவனுங்க பணத்தை கட்டுக்கட்டா தூக்கி போட்டானுங்க. எதையுமே தொடக்கூடாதுன்னு நம்ம வேணும் சொல்லிருச்சு. சும்மா 2 கட்டை மட்டும் அதுல இருந்து எடுத்திருந்தா பக்கத்து கிராமத்துல 10 ஏக்கர் நிலத்துல புதுசா நம்ம பேர்லயே ஒரு சுடுகாடு கட்டியிருப்பேன். ஓஹோன்னு வருமானம் வந்திருக்கும். அந்த கிராமத்துல கிழடு கட்டிகளா நிறைய இருக்காங்க. அடிக்கடி சாவு வேற விழுதான். எல்லாம் இந்த வேணுதான், இது ஒண்ணும் இல்ல. அண்ணே, அம்மா பேச்ச கேட்காதீங்கண்ணே. நீங்க நல்ல சண்டை போடுங்க. அம்மா, அண்ணன் தப்ப தட்டி கேட்கறதுனாலதான் இந்த ஊரே அண்ணனை பார்த்து பயப்படுது. நல்ல அண்ணன் தங்கச்சிங்க. அம்மா சிந்தாமணி, நானும் சண்டை போடும்போது ஓரமா நின்னு ஒத்தாசை பண்ணிருக்கேன். எனக்கும் திங்கிறது கூட குடுமா குடு. அங்க கொடுத்தாச்சா? சுத்தம். பூங்குடி, இங்க வா. 100க்கு 10. நல்லா படி நல்லா படின்னு எத்தனை தடவை சொன்னாலும் மரமண்டியில் ஏற மாட்டேங்கிறல்ல. நீ பிரசிடென்ட் பொண்ணா இருக்கலாம், பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வந்துட்டா நீயும் ஒரு மாணவி தான். ஞாபகம் வச்சுக்க. போ. ஐயா. என்னையா இது? பெருசு உடம்புல இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் எடுத்தாச்சு. பின்னாடி என்ன குறை சொல்லக்கூடாது. அதை காணும் இதை காணும்னு ஆக வேண்டியது பாரியா. அம்மா. யோ, அம்மா இல்ல ஐயா. ஐயா ஐயாவா? ஐயா, என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்களா ஐயா? சொந்தக்காரங்க நாங்களே பதறி துடிக்கல. பார்த்துட்டானே ஐயா, பாசம் வருது ஐயா. ஐயா, உங்க தெருப்பக்கம் வரும்போதெல்லாம் வருமானம் வருமே, இப்ப வரமாட்டேங்குதே. வர மாட்டேங்குதே ஐயா. ஐயா, மூக்கனுக்கு பெருசு மேல எவ்வளவு பாசம் பாத்தியா? கட்டி பிடிச்சு அழுகிற ஐயா. ஐயா ஐயா. போனோம் சிரிக்காதே. விடமாட்டான். போனோம் பேசாதே. பெருசு பாடையில படுத்தும் பாடா படுத்தாத பெருசு. என்னையா போனதுக்கு பிடிச்சி பொலம்பி அழுதுட்டு இருக்க? பெருசு என் கைய பிடிச்சுக்கிட்டு தெருவுல கூட்டிட்டு போன காலத்தை நினைச்சு பாக்குற ஐயா. நினைச்சு பாக்குற இடமா ஐயா இது? காரியத்தை முடிக்கிறேன். டிராமா எல்லாம் போதும், சீக்கிரம் கொண்டு வா. முடிக்கிறேன். முடிச்சிட்டேன் ஐயா. இனிமே என் தொழில ஒரு வேகம் இருக்கு ஐயா. நல்ல நல்ல கட்டைகளை நம்பி இந்த மூக்க. என்ன வேணும்? இத வந்துடுறேன். என்ன என்னடா மோதிரம்? இது என்ன மோதிரம்? நான் மோதிரத்தை எப்படி? நான் மோதிரத்தை எடுக்கல. நீ எடுத்த மோதிரம் பித்தளை மோதிரம். பாத்துட்டியா? இவ்வளவு சிரமப்பட்டு எடுத்ததுக்கு அப்புறமும் பித்தளை தானா? இந்த மூக்கா, உனக்கு எப்படா நல்ல நேரம் வரப்போகுது? என்னடா மரியாதை குறையுது? நீ எடுத்தது பித்தளை மோதிரம் இல்ல, தங்க மோதிரம். என்ன ஏமாத்திட்டியா? எப்பேற்பட்ட பாட்டா இருந்தாலும் அப்படியே பாடுவல்ல. கேளு. அந்த அரபிக் கடலோரம் ஓர் அழகை கண்டேனே, அம்மா 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 என்றால் அன்பு. சுமாரா நீ கேட்ட போடுவ. இந்து, நீ கேட்ட சாமா அத்திரியில இருக்கு, எடுத்துக்கோ. ஏமா, இந்த வடக்கால விட்டு பெருசுடைய தங்க மோதிரம் மட்டும் எனக்கு கிடைச்சிருந்தது, தங்கச்சிக்கு பட்டு புடவையா வாங்கி குமிச்சிருப்பேன். கோட்டு சதி பண்ணிட்டான்பா. போதும் போதும், எனக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் சாப்பாடு போடு.
மா ரொம்ப பசிக்குதுமா, பேசாம இருக்க. அவளை யாரோ பள்ளிக்கூடத்துல கலாட்டா பண்ணிட்டாங்களாம், அதனால நாளையில இருந்து பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. முதல்ல அது என்னன்னு கேளு. சிந்து, யார் உன்னை கிண்டல் பண்ணுது? ஏய், யார் உன்னை கலாட்டா பண்ணுது? பூங்குடி. -2ab. ஐயா ஒரு நிமிஷம். என்ன கொஞ்சம் பேசலாங்களா? என்ன விஷயம்? உட்காருமா. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, இத போர்டுல எழுதி வச்சு பார்த்தா மட்டும் போதாது, படிச்சு மனசுல பதிய வச்சுக்கணும். நீங்க எல்லாம் போட்டிருக்கீங்களா யூனிஃபார்ம், அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஜாதி மதம் பார்க்காம, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வேதம் பார்க்காம ஒற்றுமையா பழகணுங்கிறதுக்கு தான். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் உனக்கு புரியுதா? பணத்தால எதை வேணா விலை கொடுத்து வாங்க முடியும், ஆனா படிப்ப, அறிவை, பண்பை விலை கொடுத்து வாங்க முடியாது. இனிமே என் தங்கச்சிக்கோ அவ படிப்புக்கு உன்னால ஏதாவது பிரச்சனை வந்தது, நீ இந்த ஊர் பிரசிடென்ட்டோட பொண்ணுங்கிறதுக்காக இப்ப நான் உன்னை விட்டு போறேன். ஜாக்கிரதை. அப்பா அப்பா, நான் யாரு சொல்லுங்க, நான் யாரு? என்னம்மா இது இத்தனை வருஷம் கழிச்சு இந்த சந்தேகம்? என் பொண்ணு நீ? உங்க பொண்ணு மட்டும் தானா? இந்த ஊருக்கே மகாராணியாச்சே. கரெக்ட். என்ன வந்து ஒருத்தன் ஸ்கூல்ல மிரட்டுறான், அவனை என்ன செய்யலாம்? இந்த ஊர்ல உன்னை மிரட்டுற அளவுக்கு எவனுக்குமா தைரியம் இருக்கு? அதான்ப்பா, சுடுகாட்டுல போன எரிக்கிறான்ல அந்த வெட்டியா, அவன் ரொம்ப நல்லவனாச்சுமா. என்னப்பா என்ன வந்து மிரட்டிட்டு போனவன உண்டு இல்லன்னு பண்ணாம அவனை நல்லவன் இல்லவன் சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுடைய நடந்ததெல்லாம் எனக்கு தெரியுமா. என்னது தெரியுமா? தெரிஞ்சுமா சும்மா இருக்கீங்க? அவன நான் தனியா பாத்துக்கிறேன். ஏதாவது ரகல வந்தது நீங்க தலையிடாதீங்க. ஆம்பளையா பிறக்க வேண்டியது பொம்பளையா பிறந்துருச்சு. என்னங்க பொட்ட பிள்ளை இப்படி எல்லாம் பேசிட்டு போறா, அவளை அடக்கி வைக்காம அவ போக்குலயே விடுறீங்களே. என்னடி செய்யறது? நீ என்ன சுத்தி பெத்திருந்தா பரவாயில்ல, நீ அரச மரத்தை சுத்தி பல வருஷம் கழிச்சு இல்ல பெத்த. செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம், சின்ன புள்ள தானே, போக சரியா போயிடும். ஆத்துல நான் கங்காஸ்தானம் பண்ணும் போது குரங்குட்டியாட்டம் மேல வந்து இம்சம் பண்றாளே, ஒரே ஞாரம் இருக்கு. வாங்கடா அங்க. என்னடா ஆச்சு? அடிக்குதுண்ணே. எது? அது அதுவா? அடிக்கும் அடிக்கும். இப்பதான் 2 குரங்குட்டியோட மாற அடிச்சேன், அதுக்குள்ள 2 எருமாட. என்ன சாமி, எருவு மாடு குரங்குன்னு உங்க பேர சொல்லி திட்டிட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம்? என்ன கிண்டலா? ஆத்துல நான் கங்காஸ்தானம் பண்ணும் போதோ உங்க மேலப்பட்ட தண்ணி என் மேலப்பட்ட தீட்டு இல்லையா? சாமி குத்தம் இல்லையா? ஐயோ ஐயரே, 5 அடியில எங்க உடம்புல பட்ட தண்ணி உம்ம உடம்புல பட்டா அது தீட்டு. 50 அடி 500 மைல் தாண்டி எது உடம்புலயோ பட்டு உம்ம உடம்புல பட்டா அது தீட்டு இல்லையா? ஏய், ஓடுற ஆத்து தண்ணிலையும் உடம்புலயும் தீட்ட பாக்காதீங்க. சாமி குத்தம் உங்க சம்பாஷணையில தான் இருக்கு, சமுதிரத்துல கலக்கிற ஆத்து தண்ணியில இல்ல. துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு சொல்லுவாங்க. உன்னோட நாஸ்திக பேச்ச 4 எழுத்து படிக்க தெரியாது வச்சுக்கோ, என்கிட்ட வேண்டாம், புரியுதா? நீ குளித்தால் தீபாவளி, நான் அடிச்சா பொங்கல் ஆடிவே கம்முன்னு தேய். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. என்னாச்சு? நீ அந்த குருக்களை திட்டும் போதே நான் நினைச்சேன், இங்க பாரு அவர் ஏதோ பில்லி சுனித்தை ஏவி விட்டு நம்மள தாக்குறாரு. அம்மா ஒரு பக்கமே காலி. வளர அம்மாச்சி. இப்ப என்னடாச்சு? இது நெசமாவே ஏவல் வேலைதான்ப்பா, மொத்த நெஞ்சே காலிப்பா. யாரா மந்திரம்? ஐயோ, ஏய் ஏய் பாத்துக்கடி, வாங்கடி. உன் நெஞ்சு பொளந்தது சாமியார் இல்ல, அங்க பார். ஹை பூங்கடி. டேய் சுப்பு, நான் சொல்றத கேப்பியா? என்ன? கந்து வெட்டி கண்ணப்ப வீட்டுல பெருசு மண்டைய பொடிச்சுன்னு அங்க இருக்கிற வெட்டியா இல்ல, அவன் கிட்ட போய் சொல்லிட்டு வரியா? மாற்றம் போ. டேய் சுப்பு, 10 ரூபாய் தரேன்டா. ஹை 10 ரூபாயா? பிடிக்கிட்டாத வேணே, கந்து வெட்டி கண்ணப்ப வீட்டுல பெருசு மண்டிய போட்டுச்சான்.
வேணு வசதியான இடம், கிளம்பலாம். இந்த கிறுக்கம் பேச்சை கேட்டுக்கிட்டு எங்க போறது? வருமானம் வரும்போது யோசிக்க கூடாது, வா போலாம். ஏய் வேண்டாண்டி, ஏதாவது வம்புல மாட்டிக்க போறோம். நாம வம்புல மாட்ட மாட்டோம், அந்த வெட்டியாதான் வம்புல மாட்ட போறா. வேணு, ம். கந்து வெட்டி கந்தப்ப வீட்டுல இப்படி பணத்தை கறந்தா தான் உண்டு. ம். நான் என்ன பண்றேன், சங்கு சவண்டியும் அண்ணனையும் போய் கூட்டு வந்துடுறேன். ஆ. நீ போய்கிட்டு இரு. சீக்கிரம் வா. நான் ஒரு முரணை மோசமானவன் தெரிஞ்சிருந்தும் எங்க வீட்டுல சம்பந்தம் பேச வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி, நமக்கு எப்பவுமே அதிர்ஷ்டம் தான். ஆ? கிடைச்சாலும் கிடைச்சது பெரிய பார்ட்டி. அண்ணே ஊதுங்க என்ன. இத சொல்லல, சங்க ஊதுங்க என்ன. சம்பளம் பேசல தம்பி. நல்லா ஊதுங்க என்ன, பெரிய பார்ட்டி நிறைய கொடுப்பாங்க. உங்க ஆயுதம் எல்லாம் தயாரா இருக்குல்ல? எப்பவும் ஆயுதம் சுத்தம். கல்யாணத்துக்கு முன்னாடியே விருந்து சாப்பாடு பிரமாதமா போட்டிருக்காருனா கல்யாண சாப்பாடு சொல்லவே வேண்டியது இல்ல. பிறகு நம்ம நாட்டுல பஞ்சம் வராது. பாவிங்களா, என்ன இது இளவு வீட்டுல இவ்வளவு வச்சலையா? தின்னே தீர்த்து போடுங்க போல இருக்கு. சாமியே, ஓ சாமி, என்ன சத்தம் சம்பந்தம் இல்லாம இருக்கு? ஓ சாமி. தூங்கிட்டாங்களா உள்ள? டேய் நிறுத்துக்கடா. ஐயா, ஏங்க ஊதலன்னா போன ஆத்மா சாந்தி அடையாதுங்க. என்னடா சொல்றீங்க? சாமி தப்பா நினைச்சுக்க கூடாதுங்க. மனுஷ சன்மம் பிறக்கிற மாதிரியே இறக்குறது சகஜங்க. நீங்க அத எரிக்கிறதா இல்ல புதைக்கிறதான்னு சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நாங்க ஏற்பாடு பண்ணிக்குவோங்க. என்ன விளையாடுறீங்களாடா? நம்ம வீட்டுல பெருசு மண்டையை போட்டது உங்களுக்கு விளையாட்டா தெரியுதா சாமி? உங்களுக்காக நாங்க எவ்வளவு தூரம் கஷ்டப்படுவது. டேய், நடக்கிறது கல்யாண நிச்சயதார்த்தம். எவ்வளவு வீட்டுல வந்தீங்க? வாங்கடா இங்க. கந்து வெட்டி கண்ணப்ப விஷயத்துல எங்களை ரொம்ப கேவலம் அடி வாங்கி கொடுத்துட்டாங்க. ம். தெருவுல இருக்கிற நாய் மேல கல்ல போட்டாலே அது திருப்பி கடிக்க வருது. ம். அதே மாதிரி அந்த பூங்குடிய நானு கடிக்க போறியா? பழிக்கு பழி வாங்க போறேன். வாங்க வாங்க. ஏய், அது அவளுங்க வண்டி தானே? ஆமா. வா. என்ன என்ன வேணும்? ஆ? இதான் அந்த பிசாசுடைய வண்டி. ஆஹா. பிரேக் எடுத்துட்டியா? ஆமா. நானே எடுத்துறேன். எடு. கேள்வி, எதுக்கால வர சைக்கிள் இப்படி மோதுறியே? உனக்கு அறிவு இருக்கா? என்னதா இது? நீயே வந்து மோதிட்டு என்ன திட்டுற? படிக்கிற புள்ளைக்கு இவ்வளவு ஆங்காரம் இருக்க கூடாது. உனக்கும் ரொம்ப திமிர்தான் போல இருக்கு. மரியாதையா கீழே கிடக்குற புத்தக நோட்டெல்லாம் எடுத்து கொடு. புத்தகத்தை எடுக்க சொன்னா அரிசி பருப்பு எடுத்துட்டு இருக்கியா? உன்ன படிக்கிற புள்ளைக்கு இவ்வளவு திமிர் இருக்க கூடாது தாயி. யாருக்கு திமிரு? உன்ன சின்ன பிள்ளை தானே, போனா போதுன்னு பார்த்தா திமிரு பிடிச்சாடுறேன். வேணப்பா வேணு. சுமாருமா, ஒண்ணுன்னா அடக்கம் இருக்கணும், அகம்பாம இருக்க கூடாது. ஏய், பத்துப்பட்டி கிராமமும் மரியாதை வச்சிருக்கிற பிரசிடென்ட் ஐயாக்கு இப்படி ஒரு பொண்ணு. நீ செஞ்ச காரியத்தை உங்க அப்பா பார்த்திருந்தாரு, வெட்டி போட்டிருப்பாரு. ஓடிப்போ. அங்கே என்னடா? யார கேட்டா உள்ள வந்த? என்னமா எப்படி கேக்குற? என் அக்கா வீட்டு நான் யாரை கேட்டு வரணும்? ஏயா, அக்கா பொண்ணு சமைஞ்சா தாய்மாமனுக்கு செய்ய சொல்லாம சீர் செய்வாங்களாயா? தாய்மாமனா? தாய்மாமன் தாய்மாமன் சொல்றதுக்கு உனக்கு என்னடா தராதரம் இருக்கு? திருட்டு பய. எப்ப உங்க அக்கால கட்டிக்கும் போது அந்த கல்யாண வீட்டுல திருட்டுத்தனம் பண்ணி இந்த பஞ்சாயத்துல என்ன தலைகுனி வச்சியோ அப்பவே உனக்கு எனக்கு ஒட்டு இல்ல, உறவு இல்லைனாச்சு. இப்ப எதுக்குடா புதுசா உறவு சொல்லிட்டு இந்த வீட்டு வாசப்படியே மேய்ச்சிருக்க? புது உறவு இல்ல மாமா, பழைய உறவுதான். என் அக்கால நீ கட்டுறதுக்கு முன்னாடியே நான் அவளுக்கு தம்பி. அத போய் புது உறவுன்ற? பொண்ணு சமைஞ்சிருக்கா, தாய் மாமன் நான் சீர் செய்ய வந்திருக்கேன். மாமனுக்கு தான் தாய் மாமன் உறவு மறந்து போச்சு, உரிமை கூட தெரியாம போச்சு. ஏக்கா சொல்லல. இத பாரு, தம்பி உறவு தாய் மாமா உரிமைன்னு சொல்லிட்டு இங்க நிக்காதே. மரியாதையா வெளியே போயிடு. இடையில வந்த மாமன் தான் எடுத்தறிஞ்சு பேசுதுன்னா கூட பிறந்த அக்கா நீ எப்படி பேசுன நான் என்ன பண்ணுவேன்? யோ சொல்லுங்க. பிரசிடண்ட் ஐயா, உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்ல. பொண்ணு சமைஞ்சா தாய் மாமன் சீரு, தலை சீருங்கிறது ஊர் வழக்கம் தானே. ஏதோ அவன் ஆசைப்படுறான், செஞ்சுட்டு போட்டோம், விடுங்க. அதான் ஊருக்கு 4 பெரிய மனுஷங்க வேணும்ன்றது. அவங்க மட்டும் இல்லன்னு வை, மாமா என்ன டீல்ல விட்டுருப்பான். அப்பா, என்ன எனக்கு பயமா இருக்குப்பா. அந்த குடிக்கார மாமனுக்கு தான் எனக்கு கட்டி வைப்பீங்களா? அட நீ வேற, அவன் கத்திட்டு போறான்னு பாத்தியா? நீ ஒண்ணு கவலைப்படாத. ஒன்னு அவனை கட்டி வைக்கிறதுக்கு அவன கலெக்டருக்கா படிச்சிருக்கான், கள்ளச்சாராய வைக்கிற பையன்.
ஏதோ உங்க ஆத்தா கூட பிறந்த பொறப்பாச்சேன்னு சீர் செய்ய சம்மதிச்சா திருட்டு பாய. நீ ஒண்ணும் கவலைப்படாத கண்ணு. உன் மனசுக்கு யார பிடிக்குதோ அவனை தான் கட்டி வைப்பாங்க அப்ப. புரியுதா? சாப்பிடு. பூங்குடி, இப்ப நீ பெரிய மனுஷி ஆயிட்ட. பழையபடி குறும்பெல்லாம் செஞ்சுக்கிட்டு தெரியக்கூடாது என்ன?